ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகேசன். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎஸ்எஃப், அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், எல்லை பாதுகாப்பு படையிலிருந்து 2024க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் இதுக்கு எலிஜிபிள். நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் பி அண்ட் குரூப் சிக்கான நான் கேஜெட்டட் அண்ட் நான் மினிஸ்ட்ரியல் போஸ்ட் வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் கேட்டகரி வைஸான வேகன்சி, அதுக்கான பே லெவல் என்ன அப்படின்றத பார்க்கலாம். குரூப் பி போஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர் வெஹிக்கிள் மெக்கானிக் வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூஆரில் 2 வேகன்சியும் ஓபிசியில் 1 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் 3 வேகன்சி இருக்குது. இதுக்கான பே லெவல் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 6ல் 35,400 1,12,400 வரைக்கும் இதுக்கு பே பண்ணுவாங்க. குரூப் சி போஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் ஓடிஆர்பிலேருந்து எஸ்சியில் 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டபிள் எஸ்கேடிலேருந்து ஓபிசியில் 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டபிள் பிட்டர்லேருந்து யூஆரில் 3 வேகண்டும் ஓபிசியில் 1 வேகண்டும் டோட்டலாக 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டபிள் கார்பெண்டர்லேருந்து யூஆரில் 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 2 வேகன்சி இருக்குது. கான்ஸ்டபிள் ஆட்டோ எலக்ட்ரிக்கல்லேருந்து ஓபிசியில் 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டபிள் வெஹிக்கிள் மெக்கானிக்லேருந்து யூஆரில் 7 வேகண்டும் ஓபிசியில் 4 வேகண்டும் எஸ்சியில் 4 வேகண்டும் எஸ்டியில் 7 வேகண்டும் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 22 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டபிள் பிஎஸ்டிஎஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஆரில் 1 வேகண்டும் எஸ்சியில் 1 வேகண்டும் டோட்டலாக 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டபிள் அப்சல்யூட்லேருந்து ஓபிசியில் மட்டும் ஒரே ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யூஆரில் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 13 வேகண்டும் ஓபிசியில் டோட்டலாக 8 வேகன்சியும் எஸ்சியில் 6 வேகன்சியும் எஸ்டியில் 7 வேகன்சியும் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 34 வேகன்சி இந்த கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் லெவல் 3ல் 21,700லேருந்து 69,100 வரைக்கும் பே பண்ணுவாங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐ வெஹிக்கிள் மெக்கானிக் பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ அல்லது டிகிரி ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் நீங்கள் முடிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள். கான்ஸ்டபிள் டெக்னிக்கலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 10th முடிச்சிருக்கணும். 10th முடிச்சுட்டு ஐடிஐ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதில் 3 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த பர்டிகுலர் ட்ரேடில். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐ வெஹிக்கிள் மெக்கானிக் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 30 வயது வரைக்கும் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். கான்ஸ்டபிள் டெக்னிக்கலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 18 வயது வந்து 25 வயதுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு வேளை ஏஜ் பார் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்க முடியும். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐ டெக்னிக்கல் அண்டு கான்ஸ்டபிள் டெக்னிக்கலுக்கான ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலுக்கு 165 சென்டிமீட்டர் இருக்கணும், ஃபீமேலுக்கு 157 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக 75 சென்டிமீட்டர் இருக்கணும். 5 சென்டிமீட்டர் நீங்கள் எக்ஸ்பென்சிவ் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹைட் அண்ட் உங்களுடைய ஏஜை பொறுத்து மெஷர் பண்ணுவாங்க 2 பேருக்குமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர் வெஹிக்கிள் மெக்கானிக்கான சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்ற மாதிரி பிடிச்சிருப்பாங்க. பார்ட் ஏல ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும், 20 கொஸ்டின் 20 மார்க்ஸ். ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 கொஸ்டின் 20 மார்க்ஸ் இருக்கும். பார்ட் சியில் டெக்னிக்கல் சப்ஜெக்ட் இருக்கும், அது 60 கொஸ்டின்ஸ் இருக்கும் 60 மார்க்ஸ்க்கு. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 100 மதிப்பெண்களுக்கு 100 வினாக்கள் இருக்கும். இதுக்கான எக்ஸாம் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 2 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. கான்ஸ்டபிள் டெக்னிக்கலுக்கான சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி அப்படின்ற மாதிரி இருக்கும். பார்ட் ஏல பார்த்தீங்க அப்படின்னா நியூமெரிக்கல் எபிலிட்டி இருக்கும். இது வந்து 25 வினாக்கள் 25 மதிப்பெண்களுக்கு இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் வந்து 25 வினாக்கள் 25 மதிப்பெண்களுக்கு இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸுமே பார்த்தீங்க அப்படின்னா 25 கொஸ்டின் 25 மார்க்ஸ் இருக்கும். ஜென்ரல் சயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 25 கொஸ்டின் 25 மார்க்ஸ் இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின் 100 மார்க்ஸ் இருக்கும். இதுக்கான எக்ஸாம் டியூரேஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கான ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேலுக்கு 3.2 கிலோமீட்டரை 17 நிமிஷத்தில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.6 கிலோமீட்டரை 9 நிமிடத்தில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் உங்களுக்கான ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட். இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு உங்களால் போக முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குரூப் பி போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 200 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது குரூப் சி போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 100 ரூபி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் சார்ஜுன்னு 47 ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணணும் எக்ஸ்ட்ரா. இந்த பேமெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நெட் பேங்கிங், கிரெடிட், டெபிட் கார்டு, யூபிஐ இந்த மாதிரியான பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக பே பண்ணிக்கிற முடியும். இதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 18 மேல ஸ்டார்ட் ஆகி 17 ஜூன் வரைக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷன் கரண்டில் ஓப்பனாக இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம் டேட் வந்து நோட்டிஃபை லேட்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கூடிய விரைவில் இதுக்கான அப்ளிகேஷன் டேட் க்ளோஸ் ஆனோடனே எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இது போன்ற தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க.
அதே மாதிரி அனைத்து விதமான அப்ளிகேஷனும் நம்மக்கிட்ட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கு கால் பண்ண வேண்டாம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் என்ன எதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படி சொன்னீங்க அப்படின்னா நம்ம அதுக்கான டீட்டெயில்ஸை நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.